சரி, ரெக்கார்டை போட்டேன் நான். அடுத்து கவனிங்க. அடுத்த ஃபேமிலி வந்து கம்பேரிட்டிவ்சி. ஆக்சுவலாக நமக்கு வந்து இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா பாலிபெலேவுக்கு மிர்டேஸ் ஆர்டருக்கு கீழே வருது. ஆக்சுவலாக இதோடைய காமன் நேம் என்ன அப்படின்னா இந்தியன் அலமன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதோட முக்கியமான ஒரு ஃபேமிலி. அலமண்ட்னா பாதாம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லாங்களா? ஸோ இது பேரு இந்தியன் பாதாம் ஃபேமிலி. சரிங்களா? இந்தியன் பாதாம் ஃபேமிலி இதை நான் புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி இதோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ளவர் வந்து ஐந்து அங்க மலர் பென்டாமரஸ். செப்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 to 5. வால்வேட் அண்ட் பெட்டல்ஸ் ஸ்மால் சம்டைம் ஆப்சென்ட். பெட்டல்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்டேமன் வந்து மொத்தம் 10 இருக்குங்க. அப்ப 5 + 5 ஆண்ட்ரேஷியம் அப்படின்னா நமக்கு வந்து 5 + 5. கார்பல் வந்து ஒரே ஒரு கார்பல் தான் இருக்குங்கிறாங்க. இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இன்ஃபீரியர் ஓவரி ஒரே ஒரு கார்பல் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் 2 to 5 ஆங்கிள்டா நமக்கு என்ன பண்ணும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது டிஸ்க் வந்து லொக்கேட்டட் த டிஸ்க் அப்படின்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கக்கூடியது. அட் த டிப் ஆஃப் த ஓவரி. ஓவரியோடைய அந்த நுனி பகுதியில் காணப்படும். அந்த ரெசப்டக்லார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டியூப் மாதிரி இருக்கிறது. அது நமக்கு பெரும்பாலும் ரிசப்டக்கல் அப்படிங்கிறது இந்த பூத்தளம் இருக்கக்கூடிய பகுதி இல்லைங்களா, அதுதான். இது எப்படி இருக்குன்னா டியூப் மாதிரி இருக்கு. அண்ட் ரெப்ரசன்ட் பை த ஹேர் அவுட் க்ரோத் இருக்குங்கிறாங்க. இந்த சின்ன சின்னதா ஹேர் மாதிரி அவுட் க்ரோத் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குங்க. இது ஒரு முக்கியமான கேரக்டர். என்ன பர்சன்ட் ஆயிருக்கு அப்படின்னா டேனின் அப்படிங்கிறது இருக்கு. மொத்த பிளான்ட் பாடியிலுமே வந்து நமக்கு டேனின் இருக்கு. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பெரிகார்ப் ஃப்ரூட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ட்ரீ ஷப். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷப் சடன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா நமக்கு சடன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சடன்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சடன்ட் ஆக்சுவலா வந்து நமக்கு இந்த இடத்துல சடன்ட்னா என்ன குறிக்குதுன்னா ஒரு மாதிரி கொடி தாவரங்கள்லாம் நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து கொடி மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் அரேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேப் டீப் அண்ட் பிரான்ச்சு. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து நமக்கு கிளம்பிங் அப்படின்னு சொன்னாலும் சரி, கிளம்பிங் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஏறுகொடி பின்னுக்கொடி இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம். ஓகேங்களா? ஏறுகொடி இந்த மாதிரி சொல்லலாம். ரூட்டை பொறுத்த வரைக்கும் டேப் ரூட் சிஸ்டம் டீப் அண்ட் பிரான்ச்டு. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எராக்ட் அண்ட் உட்டி. சம்டைம் வந்து வீக் அண்ட் சப் ஸ்கேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. லீஃபை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் என்டையர் ஆல்டர்னேட் ஆர் ஆப்போசிட் எக்ஸ்டிபுலேட். இங்க என்ன அப்படின்னா நமக்கு இலையடி செதில் அப்படிங்கிற அமைப்பு இங்க இல்லை. இலையடி செதில் வந்து ஆப்சென்ட், எக்ஸ்டிபுலேட். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிமோஸ்
paniculated or spiked. Flower வந்து actinomorphic, rarely zygomorphic, hermaphrodite. Hermaphrodite நாளே உங்களுக்கு தெரியும். Actually இது வந்து bisexual. Sometimes unisexual. By the abortion epigynous. இதுல வந்து abortion அப்படின்னா இது ப்ராப்பரா இல்லாம அல்ல சிதைவடைந்த அந்த மாதிரி சொல்லக்கூடியது. Epigynous flower axis is carried above the ovary forming the tube. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு நம்ம முன்னே பார்த்தோம். இப்படி ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப இது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டியூப் இதோட எண்டு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி உள்ளுக்குள்ள ஸ்டிக்மா வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்மா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து கேலக்சியை பொறுத்த வரைக்கும் 4 to 5 அதே மாதிரி ரேரா நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். கேலக்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்னா டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு வெளிப்புறத்துல வந்து டியூப் இருக்கலாம். அடினேட் டு ஓவரி அண்ட் ப்ரொடியூஸ் அபியான் வால்வேட். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு வால்வு மாதிரி இங்க வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி வால்வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். கேலிக்ஸ் அதே மாதிரி என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க, நிலையானது. இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேரக்டர், இது கேட்கலாம். சரிங்களா? கேலிக்ஸ் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம சொலனேசி ஃபேமிலியில பொதுவா வந்து இந்த கேலிக்ஸ் வந்து பர்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேலிக்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். பெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா ஸ்மால் மெனி அசெப்டல்ஸ், அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் வித் தம் எதிர் வால்வேட் ஆர் இம்பிரிகேட் ஆஸ்டிவேஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு. சம்டைம் இல்லாமலும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பாலிபெட்டலஸ் நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய கேட். அடுத்தது ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு 4, 5, 8 அல்லது 10 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 10 எப்படி இருக்குன்னா 5+5 அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ரேர்லி மெனி யூசல் டபுள் நம்பர் ஆஃப் த செப்பல்ஸ் இந்த 2 ஹோல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா நமக்கு 8 to 10. ஃபிலமெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு கர்வ்டு அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஃபார்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆந்தர் பைத்திக்கல் வெஸ்டைல் ஸ்டாமன். இதை நான் பண்ணிச்சுங்க வெஸ்டைல். அதே மாதிரி டூ வால் ஆஃப் ஆப்டிப்ளோஸ்டாமன். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆப்டிப்ளோஸ்டாமன் அப்படிங்கிறது கேரியோபில்லேசி ஃபேமிலியில தான் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஆனா இந்த ஃபேமிலியில நமக்கு என்ன இருக்கு? ஆப்டிப்ளோஸ்டாமன் இருக்கு. இந்த கேரக்டர் கேட்கலாம். ஆப்டிப்ளோஸ்டாமன் வந்து எந்த ஃபேமிலியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோனோகார்புலரி ஓவரி இன்பீரியர். நமக்கு கைனீசியம் அப்படின்னா ஒண்ணுதான், இன்பீரியர் ஓவரி. ஸோ இன்பீரியர் ஒன்று. ஜெனரலி ஆங்கிள்டு. ஆங்கிள் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வித் த கேலக்ஸ் செக்மெண்ட். அந்த கேலக்ஸுக்கு ஆப்போசிட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓவியல் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 2 to 5, ரேர்லி மோர். அதே மாதிரி அனாட்ரோபஸ் ஓவியல் பெண்டுலஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஓவியல் லாங் ஆஃப் யுனைடெட் பியூனிக்கல். எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னா சேர்ந்து ஒரு பியூனிக்கல் அப்படிங்கிற அமைப்பு, ஒரு என்னதுன்னா ஒரு குழாய் போன்ற அமைப்பு இருக்கு. ஸ்டைல் வந்து 1 to long. பில்லிஃபார்ம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நூல் இலை போன்ற அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பில்லிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு. நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதே போல இந்த ஸ்டிக்மா எப்படி இருக்குன்னா தலைப்பகுதியில் இருக்கு. தலைப்பகுதியில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். எத்தனைங்கிறது கொடுக்கல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதுதான் நமக்கு ப்ராப்பர்.
அப்ப இதை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே உள்ள இருக்கக்கூடிய இந்த கார்பரி பேஸ் பண்ணி தான் ஸ்டிக்மாவும் இருக்கும். அப்ப இங்க ஒண்ணுன்னா இங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கும். அதுவும் தனிச்சுதான் கொடுத்துருக்காங்க, ஃபியூசர் கூட கிடையாது. அப்ப கைனீசியம் இன்ஃபீரியர் ஓவரி ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, இது ஒட்டி இருக்காது. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லெதரி ஒன் சீடட் ட்ரூப் ஆங்கிள் விங்க்டு பெரிகார்ப் வந்து இருக்கு. அதாவது ரக்கை போன்ற பகுதி வந்து காணப்படுது. அப்ப இப்படி விதை இருக்கு அப்படின்னா விதையோட இப்படி வெளிப்பகுதி எப்படி அப்படி நமக்கு ரக்க மாதிரி அரேஞ்ச் ஆகும். ஸோ விங்க்டு பெரிகார்ப். சீடை பொறுத்த வரைக்கும் நான் எண்டோஸ்போம். ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆக்டினோமார்பிக் இதெல்லாம் ஓகே. கே வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 to 5. நான் பிளாசன்டேஷன் சொல்லலையா? பாருங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன். பிளாசன்டேஷன் சொல்லலையா அதுக்கு? சரி ஏறுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. மிஸ் பேச்சு எனக்கு ஒரு இருக்கும், மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 34 34 35 எடுத்துக்கங்க. அடுத்தது ஆண்ட்ரிஷியம் A+5 இருக்கு. கைனீஷியம் இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி கொரல்லாவும் பாருங்க தனியா தான் இருக்கு, அதுல எதுவுமே ஃபியூஸ் ஆகல. ஆண்ட்ரிஷியமும் தனியா தான் இருக்கு, கொரல்லாவும் தனியா தான் இருக்கு. இதுதான் கீ பாயிண்ட். இது எதுவுமே ஃபியூஸ் ஆகல, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா தான் இருக்கு. இது வந்து குவிஸ்காலிஸ் இண்டிகா ரங்கூன் கிரீப்பர். இந்த பிளான்ட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க அப்படியே அந்த மரம் பெரிய மரம் மாதிரி இருக்கும். நம்ம பிபி மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊதலாம். ரங்கூன் கிரீப்பர் சொல்லுவாங்க. வெள்ளை கலர்ல நல்ல நீல நீளமா பூ வரும். ஆமா இது ஒரு பெரிய மரம் பாத்தீங்கன்னா ரங்கூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்டா இருக்கும் மரம். இந்த மரம் மரமல்லி பூன்னு சொல்லலாம். நல்ல நான் படிக்கிற ஸ்கூல்ல வெள்ளை கலர்ல பெரிய பெரிய பூவா வரும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் ரங்கூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? பெரிய ட்ரீயாவே இருக்கும், பெரிய மரமாவே இருக்குங்க. அது பெரிய ட்ரீயாவே நமக்கு என்ன பண்ண அப்படின்னா இது டெவலப் ஆகும். சொல்லக்கூடியது இதை வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது பார்த்தது ஒயிட் கலர் நல்ல பெரிய பூவா இருக்கும். இந்த முன்னாடி பகுதியை கிள்ளிட்டு ஊதுனா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி சத்தங்க நமக்கு ஒரு பிபி மாதிரி சவுண்ட் வரும். இதுதான் ரங்கூன் கிரீப்பர். பிஸ்காலிஸ் இண்டிகா. பிஸ்காலிஸ் இண்டிகா அப்படின்றது நமக்கு என்ன ஃபேமிலியில வருதுன்னா கம்பேரிட்டேசியில வரக்கூடிய ஒரு இது. சரி அடுத்தது கம்பேரிட்டேசி பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு கிட்டத்தட்ட 370 பீசஸ், 18 ஜெனியர் 500 பீசஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு, 370 பீசஸ் பக்கம் இருக்கு. இதுல ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேலியா கட்டப்பா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெர்மினேலியா கட்டப்பா நினைப்பு வச்சுங்க. டெர்மினேலியா கட்டப்பாங்கிறதான் பாதாம் ட்ரீ. பாதாம் ட்ரீ மெடிசினல் பொறுத்த வரைக்கும் டெர்மினேலியா பொதுவா அர்ஜுனா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்ஜுனா மரம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மரப்பட்டை இது வந்து நமக்கு இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு என்ன பண்றாங்கன்னா
அதுக்கப்புறம் ஒரு சில அதாவது கால சூழ்நிலைக்கு ஏற்பட வரக்கூடிய ஒரு சில நோய்கள், ஃபெமைன் டிசீஸ். அப்புறம் டெர்மினேலியா டொமண்டோசா, டெர்மினேலியா பேனிகுலேட்டா, அங்குஸ்டிஃபோலியா, கோரிக்கா கிளாப்ரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ்ஃபுல் பீசஸ். வேற எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கு, ட்ரப்சி, டயரியா, பைல்ஸ், லெப்ரசி, இந்த மாதிரி நோய்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அப்புறம் கம் அராபிகா, இது வந்து கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. டெர்மினேலியா பெலாரிக்கா, இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா கம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி மரப்பட்டையிலிருந்து ஆங்குசிஸ் லாட்டிஃபோலியா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் தயாரிக்கக்கூடியதுலயும் நமக்கு பயன்படுத்துறாங்க. மரச்சாமான்கள் டிம்பர் பொறுத்த வரைக்கும் டெர்மினேலியா பைலேட்டா, டெர்மினேலியா பெலாரிக்கா, இதெல்லாம் வந்து கேபினெட் ஒர்க்குக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. டேனின் பொறுத்த வரைக்கும் நமக்கு யங் ஃப்ரூட், டெர்மினேலியா அலாட்டா, டெர்மினேலியா அர்ஜுனா, அதே மாதிரி சிபுல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேனின் அண்ட் டை ப்ரிப்பேர் பண்றாங்க. அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரம் அப்படின்னா குவிஸ்காரிஸ் இண்டிகா தான், அதாவது ரங்கூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அர்ஜுனா மரம், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அழகுக்காக வளர்க்கக்கூடியது. ஸோ இதுல வந்து காமனா என்னென்ன பீசஸ் வந்து இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அனோகசஸ் லாட்டிஃபோலியா, இதுல வந்து விங்க்டு ஃப்ரூட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. டெர்மினேலியா அர்ஜுனா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இதுக்கு பேரு கடம்ப மரம்னு நினைக்கிறேன். கம்பாரிட்டம் லார்ஜ் உட்டி கிளைம்பர். குவிஸ்காரிஸ் இண்டிகா பொறுத்த வரைக்கும் ரங்கூன் கிரீப்பர். சரிங்களா, அதை பார்த்துருக்கீங்க. பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணீங்க. அநேகமா பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. சரி, இந்த பிளாசன்டேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வேற ஏதாவது புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்றேன். இதுல எனக்கு கிடைக்கல. ஆல்ரெடி கிளாஸ் நடத்தினப்ப சொல்லலைங்களா? அதை நோட் பண்ணா விட்டுட்டீங்களா? நான் சொல்லலையான்னு தெரியல. சரி, ரைட்டு. சொல்லலைங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சிட் தான் வரும் பார்த்த மாதிரி தெரியுது. வேற ஏதாவது புக்கில் தான் தொலைவணும், தேடி தான் கண்டுபிடிக்கணும்.
சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு என்ன இதுன்னு சொல்லிடுறேன் நானு. வரும்னு நினைக்கிறேன். So we have to decide on the audio. சரி, நான் தேடி பிடிச்சது சொல்றேன். நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன பிளாசன்டேஷன் அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரியணும். ஃப்ளவர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, ஆக்சில் மாதிரி தான் தெரியுது. சரி, அடுத்த ஃபேமிலி வந்துருங்க. அடுத்த ஃபேமிலி நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு மினிஸ்பெர்மே கம்பார்டேசி. அடுத்தது லைத்ரேசி ஃபேமிலி. அடுத்தது வந்து நமக்கு லைத்ரேசி ஃபேமிலி, அதை எடுத்துக்கங்க. சீடு லைத்ரேசி ஃபேமிலி உங்களுக்கு எந்த பேஜ்ல இருக்குன்னு பாருங்க, அதை எடுத்துக்கங்க. அடுத்த ஃபேமிலி எனக்கு லைத்ரேசி தான். எடுத்துட்டீங்களா? ஓகே, ரைட். அடுத்த நோட் பண்ணி வச்சுங்க, லைத்ரேசி ஃபேமிலி. லைத்ரேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு the branches often four angled leaves posterior or verticillate அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. லைத்ரேசியோட காமன் நேம் என்னன்னு கேட்கலாம். லைத்ரேசியை பொறுத்த வரைக்கும் காமன் நேம் என்ன? ஆக்சுவலா இது வந்து நமக்கு லாசோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். லாசோனியானா என்ன சொல்லாங்க? மருதாணி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். லாசோனியா இன்னர்மெஸ். லாசோனியா இன்னர்மெஸ் மருதாணி குடும்பம் தான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபேமிலியோட கேர். இதுல வேற இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைத்ரம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். வேற காமன் நேம் இதுக்கு வந்து லைத்ரேசியோட காமன் நேம் கேட்டாங்கன்னா லூஸ்ட்ரைப் ஃபேமிலி. இதை நோட் பண்ணீங்க. இதோட காமன் நேம் வந்து LOOSES லூஸ்ட்ரைப் ஃபேமிலி. LOOSES TRIFE லூஸ்ட்ரைப் ஃபேமிலி. லூஸ்ட்ரைப் ஃபேமிலி. இது பார்த்தீங்க அப்படின்னா காமன் நேம். அப்புறமேட்டு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா போம்கிரானட் ஃபேமிலி. மாதுளம்பழம். போம்கிரானட் ஃபேமிலி, மாதுளம்பழம். அதுக்கப்புறம் என்ன கிரேப். இல்ல, போம்கிரானட் இதுலதான் வருது. இதுல கொடுத்துருக்கு, மாத்தி இருக்கலாம். சரி, நோ பண்ணி வைங்க. அப்படி கேட்கலன்னா விட்டுருங்க. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது வந்து போமோகிரானட்டம் வந்து கொடுக்குறாங்க. சரி, போம்கிரானட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் கிரேப் மிர்டில் ஃபேமிலி. கிரேப் மிர்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு கேட்கலாம், இதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் ஹென்னா. ஹென்னா ஃபேமிலி. ஹென்னானா ஹிந்தி நேம்ல வந்து ஹென்னா அப்படின்னு சொல்லக்கூடியது.
மருதாணி. என்ன அப்படின்னா மருதாணி. இது எல்லாமே காமன் நேம், எல்லாமே பொதுவான லைத்ரேசி ஃபேமிலிக்கு உண்டான கேரக்டர். அடுத்தது இதுல வேற என்ன கேட்கலாம்னா ஃபேமிலி பேஸ் பண்ணி கேரக்டர் கேட்கலாம், அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு பிரான்ச்சஸ் ஆஃபன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆங்கிள்டு லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர் வெட்டி ஸ்லைட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலையில வந்து நமக்கு காணப்படுது அப்படிங்கிறாங்க. லீவ்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா வெஸ்டைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது அந்த நுனி பகுதியில் மட்டும் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெஸ்டைலைட் லீவ்ஸ்ன்னு சொல்லலாம். அது தமிழ்ல நோட் பண்ணி வச்சுங்க. வெஸ்டைலைட் லீவ். ஆக்சுவலா அந்த வெஸ்டைலைட் லீஃப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்படி வந்து நமக்கு ஒரு தண்டு இருக்குது அப்படின்னா இந்த தண்டுல 3 அல்லதுக்கு மேற்பட்ட இலைகள் ஒரே தண்டோட இப்படி நுனியில இருந்து உருவாகுமா. இப்படி இந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெஸ்டைலைட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை எழுதிக்கங்க. 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட இலைகள் ஒரே தண்டின் முனையிலிருந்து உருவானால் இதுக்கு பேரு வெஸ்டைலைட். இது என்டையர் மொத்த இலையுமே நமக்கு இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் ஐபாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. என்ன அமைப்புனா ஐபாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய inflorescence, flower, actinomorphic, hermaphroditic and pericanous sepals and petals வந்து பார்த்தீங்கன்னா 4 to 4, 6 அல்லது 8 வரைக்கும் இருக்கு. கொரல்லா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா கிரம்பல்டு கொரல்லா அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணீங்க. கிரம்பல்டு அப்படின்னு, சரிங்களா? கொரல்லா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கிரம்பல்டு கொரல்லா. கொரல்லா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மூடுன மாதிரி ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கு. கொரல்லா இங்க டயக்ராம் இங்க அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கரெக்டா வந்து ஒரு கூட மாதிரி நமக்கு அப்படியே ஜிக்ஜாக்கா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது இருக்கு. இதுக்கு மேலதான் வந்து நமக்கு அந்த ஆண்ட்ரீஷியம் கணேஷோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கிறது கிரம்பிள்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த டயக்ராமோட கேரக்டர் கிரம்பிள்டு கொரல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல அடுத்தது ஃப்ரீ ஸ்டாமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்டு 2 வால்ஸ் 2 அடுக்கா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. யூஸ்வலி ட்வைஸ் இந்த நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ். இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை விட அதிகமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸ்டாமன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலாக ஃப்ரீ எத்தனை இருக்குன்னா 2 அடுக்கா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல கார்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 to 6 ஒட்டியதா இருக்கு. சுப்பீரியர் ஓவரி செமி இன்டீரியர் 2 to 6 செல் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சீட் பொறுத்த வரைக்கும் நான் எண்டோஸ்போர். ஹேபிட் அப்படின்னா ஹெர்பு, ஷ்ரப்பு, ட்ரீ, ரேர்லி வந்து ஸ்பைனசென்ட் அந்த முள் இருக்கக்கூடிய அமைப்பு எதில் இருக்கும் அப்படின்னா இந்த மருதாணி செடியில மட்டும் நமக்கு அந்த முள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரூட்டை பொறுத்த வரைக்கும் டேப் அண்ட் பிரான்ச்சு. ஸ்டெம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெர்பேசியஸ் ஆர் உட்டி பிரான்ச்சு. அதே மாதிரி நமக்கு
ஃபோர் ஆங்கிள்டு அப்படிங்கிறது இருக்கு. கட்டை தன்மையோட இருக்கும் அல்லது புதர் செடி மாதிரி என்ன பண்ணுன்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இலையை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், யூஸ்வலி ஆப்போசிட் ஆர் வெஸ்டலைட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதான் உங்களுக்கு சொன்ன இல்லையா, ஒரு தண்டோட ஒரு நுனி பகுதியிலிருந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட இலைகள் தோன்றது. என்டையர் எக்ஸ்டிபுலேட் ஆர் மைன்யூட் ஸ்டிபுலேட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ளோரல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ், சாலிட்டரி, யூஸ்வலி ரெசின், பேனிக்கிள் ஆர் சைன் அப்படிங்கிற டைப் இருக்கு. ரெசினோஸ், பேனிக்கிள் அல்லது சைன். ஆக்டினோமார்பிக் ஹெர்மாப்ரோடிட், பைசெக்சுவல் இருக்கு. பெரிகேனஸ் அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் சப்ஸ்ட்ரக்டட் ஆஃப் தி எபிகேலிக்ஸ். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எபிகேலிக்ஸ் ஒட்டியே இருக்கு. அப்ப கேலிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஒட்டி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒண்ணு கேரக்டர். அதே மாதிரி லைக் யூனிட்டட் பேர் நமக்கு வந்து பிராக்டியோல் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பகுதியிலேயே இப்படி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒட்டிய அரேஞ்ச் ஆயிருக்கு. கேலிக்ஸ் வந்து எபிகேலிக்ஸ் ஒட்டியே இருக்கு நமக்கு இந்த பகுதியில. அடுத்தது கேலிக்ஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 4 to 6 அல்லது 8 பாலிசெப்பலஸ் நிறைய கூட இருக்கலாங்கிறாங்க. கொரெல்லா பொறுத்த வரைக்கும் பெட்டல்ஸ் 4 to 6, 8 பாலிபெட்டலஸ் கிரம்பிள்டு. அந்த கொரெல்லா தான் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கிரம்பிள்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இன் பட் சம்டைம் வந்து ஆப்சென்ட். எதுல ஆப்சென்ட் அப்படின்னா பெப்ளஸ் ரோட்டுலா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ்ங்கிற கேரக்டர் இருக்காதுங்கிறாங்க. அதே மாதிரி சீமிங் டிஸ்னெக்ட் அண்ட் அரைசிங் ஃப்ரம் த ரிம் ஆர் அப்பர் இன்னர் சர்ஃபேஸ் ஐபாந்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ். மலரோட அமைப்பு வந்து பொறுத்த வரைக்கும் ஐபாந்தியம் இருக்கு. ஆல்டர்னேட் வித் செப்பல்ஸ். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த கேலிக்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். ஸோ இந்த பகுதியில இப்படி இருக்கும். அதாவது இங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட்டா இப்படி வந்து நமக்கு என்ன பண்ணும் கேலிக்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும் ஆல்டர்னேட்டா. அதே போல ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 4 அல்லது 8. சரிங்களா? பெட்டல்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்வைஸ் மெனி பெட்டல்ஸ் நமக்கு வந்து இருக்குதுன்னா அதை விட அதிகமா நமக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கும். இந்த 2 வால்ஸ் 2 அடுக்கா இருக்குங்கிறாங்க. The filament usually unequal length. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல unequal length வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதா. அப்ப இதுல இருக்கக்கூடியது இப்போ ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5ல வந்து பாத்தீங்கன்னா 2 சின்னதா இருக்கலாம், மீதி இருக்கக்கூடிய 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசா இருக்கலாம். இந்த மாதிரி அன்ஈக்குவல் லென்த் இருக்கலாம். அதே போல யூஸ்வலி அன்ஈக்குவல் லென்த். ஆன்தர்ஸ் வந்து டைத்திகஸ். சோ இது வந்து டைத்திகஸ். இன்ட்ரோஸ் உள்நோக்கி வெடிக்கக்கூடியது. டார்சி பிக்ஸ்டு நீல வாக்குல என்ன பண்ணும் அப்படின்னா வெடிக்கும். டார்சி பிக்ஸ்டு நீல வாக்குல. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆக்சல் பிளாசன்டேஷன் இருக்கு. கார்பன் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா ஒட்டி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து நமக்கு சுப்பீரியர் ஓவரி 2 to 6 இருக்கு. ஸ்டைல் வந்து சிம்பிள் அண்ட் ஸ்டிக்மா வந்து தலைப்பகுதியில் காணப்படுது. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் கேப்சூல். சீட் வந்து நமக்கு நான் எண்டோஸ்போர். ஃபார்முலா பார்த்து வச்சுக்கணும். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பைசெக்சுவல். கேலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6, 8 வரைக்கும் இருக்கு. கொரெல்லாம் அதே மாதிரிதான் 4, 5, 6, 8 வரைக்கும் இருக்கு. ஆண்ட்ரிஷியா வந்து 4, 8, 12 வரைக்கும் இருக்கு. இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா. இதெல்லாம் கீவேர்டு. அதே மாதிரி கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 to 6 நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இது பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் ஓவரி. இது பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா இது கேட்கலாம் பார்த்துங்க. இங்க உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ உள்ள கொடுத்துருக்கிற பிரகாரம் இவங்க கொடுத்துருக்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியே இருக்கிறது தான் இந்த கேலிக்ஸ். இங்க கேலிக்ஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு.
உள்ள இருக்கக்கூடிய கொரலா பார்த்தீங்கன்னா இதுவும் 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. ஆனா எல்லாமே கொரலா உள்ளுக்குள்ள ஒட்டிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஏன் பிராக்கெட் போடலன்னு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொரலா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேலிக்ஸ் கூட கேலிக்ஸ் கொஞ்சம் லைட்டா தனித்தனியா தான் தெரியுது. பட் கொரலால ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உள்ள. அப்ப இதெல்லாமே ஆண்ட்ரிஷியம் தான். ஆண்ட்ரிஷியம் வந்து 8 to அதாவது 4 to 12 வரைக்கும் சொல்றாங்க. இவன் கொடுத்துருக்க பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கொரலா பொறுத்த வரைக்கும் இது கார்பல் பொறுத்த வரைக்கும் கைனீஷியமே கிட்டத்தட்ட 2 to 6ங்கிறாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பெருசு பண்ணி பார்த்ததும் தெரியும். ஸோ நீங்க ஃப்ளோரல் டயக்ராம் வச்சு என்ன பண்ணிடலாம்னா இங்க வந்து எவ்வளவு இருக்குங்கிறத கெஸ் பண்ணிடலாம். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 to 3 ஜெனிரா கிட்டத்தட்ட 475 பீசஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மெயினா வந்து டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் வெப்பமண்டல காடுகள், மித வெப்பமண்டல காடுகள் பகுதியில் அதிகமா இருக்கு. இதுல எக்கனாமிக் பட்டன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுங்க. இதுல டிம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டசுபங்கா, சொனாட்டியாஸ் இது நோட் பண்ணீங்க. இந்த சொனாட்டியா முக்கியமான ஒன்று. இந்த சொனாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க காணப்படும் அப்படின்னா சதுப்பு நில தாவரங்கள்ல காணப்படும். சதுப்பு நிலம் 2011 பிஜிஎஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எது வந்து சதுப்பு நில தாவரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, சொனாட்டியா. அதுக்கப்புறம் வேற டை ப்ரிப்பேர் பொறுத்த வரைக்கும் லாசோனியா இன்னர்மெஸ்ல இருந்து நமக்கு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு கைக்கு அதே மாதிரி நம்மளுடைய பாதத்துக்கெல்லாம் என்ன பண்றோம்னா பயன்படுத்துறோம். அதே மாதிரி இதுல வந்து கெய்ரா வாட்டர் அப்படிங்கறது ப்ரிப்பேர் பண்றாங்க. கெய்ரா வாட்டர் இது வந்து வாசனை திரவம், வாசனை திரவம் தான் இந்த கெய்ரா வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுல தயாரிக்கிறாங்கன்னா சொனாட்டியா கேசலோரிசிஸ் அப்படிங்கிறதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு பிரிச்சு எடுக்கிறாங்க. அடுத்தது ஆர்னமெண்டல் அப்படின்னா லகஸ்ட்ரோமியா இண்டிகா, அதே மாதிரி கூபியா பிளாட்டோசென்ட்ரா, லாசோனியா லைத்ரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகுக்காக வளர்த்தக்கூடியது. அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் இந்த பூனிகேசி இதோட கேரக்டர்ல தான் வருது. பூனிகா கிரானாட்டம் அதை பார்த்து வச்சுங்க. காமன் ஃபேமிலி அதே மாதிரி இந்த சொனாட்டியா பார்த்து வச்சுங்க. சொனாட்டியா முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இது வந்து சதுப்பு நிலத்துல வளரக்கூடிய ஒரு தாவரம். அமானியா பெக்கவா இது வந்து பாத்தீங்கன்னா மார்சி பிளேஷ் சேரும் சகதியமா இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடியது. கியூபியா பிளாட்டோசென்ட்ரா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகர் ஷேப்டு ஆட் ஃபிளவர் இருக்குங்கிறாங்க. ஒரு சிகரெட் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். மருதாணி, அப்புறம் லெகஸ்ட்ரோமா இது வந்து பாத்தீங்கன்னா வே சைடு ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இதுதான் வந்து இந்த சொனாட்டியா அப்புல்லோகா இதுதான் வந்து சுந்தர்பன் காடுகள்ல வந்து காணப்படும். நமக்கு வந்து சுந்தர்பன் சதுப்பு நிலம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த சதுப்பு நில பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த தாவரம் காணப்படுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு நம்ம லைத்ரேசி பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடியது. ஸோ லைத்ரேசின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நமக்கு என்ன ஃபேமிலி சொல்றோம், நாம லூசி ட்ரை ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். அதோடைய இந்த காமன் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன நமக்கு காமன் இது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டை தயாரிக்கிறாங்க இது நமக்கு கேட்கலாம். ஏன்னா நமக்கு அடிக்கடி கேட்டதுதான். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பூனிகா கிரானாட்டம் இது ஒன்று முக்கியமானது, இது கேட்கலாம். சரிங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் பீசிஸ் நினைப்பு வச்சுங்க. ஓம் கிரானாட்டம்னா பூனிகா கிரானாட்டம். இந்த கிரேப் மிர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேப் மிர்டில் அப்படிங்கிறது லெகஸ்ட்ரோமா இண்டிகா. எங்க இருக்குது லெகஸ்ட்ரோமா? இங்க இருக்கு பாருங்க.
இந்த லகஸ்ட்ரோமா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு தான் கிரேப் மிர்டில். இதுக்கு பேரு கிரேப் மிர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, லகஸ்ட்ரோமா இண்டிகா. அதே மாதிரி வாட்டர் கால்ட்ரா அப்படின்னு கேட்கலாம். வாட்டர் கால்ட்ராப் அப்படின்னு ஒரு பீசிஸ் சொல்றாங்க. இங்க எழுதுற பாத்தீங்க, வாட்டர் கால் டிராப். வாட்டர் கால் டிராப் இது ஆக்சுவலா வந்து நமக்கு ட்ராபானேட்டன்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கால் டிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான ஒண்ணு. இந்த லைத்ரேசியில தான் நமக்கு அந்த ஒரு 5 இது வந்து சப் ஃபேமிலி மாதிரி பிரிக்கிறாங்க. அதுலதான் உங்களுக்கு வந்து அந்த பூனிக்கம் அதெல்லாமே வருது. சரிங்களா? அதனால அதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் இந்த வாட்டர் செஸ்னட் எதுன்னு கேட்பாங்க. ஏன்னா வாட்டர் செஸ்னட் இதுல தான் வருது. கொடுத்துருக்கிறோமா வாட்டர் செஸ்னட் வருதான்னு பாருங்க. இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. வாட்டர் செஸ்னட் எதுன்னு கேட்டாங்கன்னா வாட்டர் செஸ்னட் CHESTNUT வாட்டர் செஸ்னட். இது வந்து எலக்கோரியா டல்கஸ் அப்படிங்கிறது வாட்டர் செஸ்னட். எலிகாரிஸ் டல்கஸ், எலிகாரிஸ் டல்சிஸ், இதுதான் வந்து வாட்டர் செஸ்னட். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாங்குரோவ் பிளான்ட் எதுனா சொனாட்டியா. இது நமக்கு என்ன பண்ணலாம், ஏற்கனவே கேட்டது நம்ம திரும்பவும் கேட்கலாம். எந்த பீசஸ்க்கு பேருங்க கிரிப் மிர்டில் அப்படின்னு சொல்றோம்? கிரிப் மிர்டில் அப்படிங்கிறது லாகஸ்ட்ரோமியா இண்டிகாங்கிறது தான் கிரிப் மிர்டில். ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இதுல வேற நமக்கு கேட்கறதுக்கு இந்த பூனிகா கிரண்டத்துடைய ஃப்ரூட் பேர் கேட்டாங்கன்னா பலாசுட்டா. அதுக்கு பேர் வந்து பலாசுட்டா. அதை பார்த்து வச்சுங்க. பலாசுட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வளவுதான். இதுல பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேரக்டர் இதுதான். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதான் நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி இது மிஸ் இது வந்து இதுக்கு மாதுளம்பழத்துக்கு பேர் தான் பலாசுட்டா. பூனிகா கிரானேட்டம் மாதுளம்பழம். அதே மாதிரி ஒரு சில பீசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆண்ட்ரீஷியம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 30-100 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. ஒரு சில பீசிஸ்ல ஆண்ட்ரீஷியத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ரீஷியம் வந்து 30-100 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கங்க. மாதுளம்பழத்தில் தான், அதாவது என்ன பிளான்ட்ல வந்து அதிகமா இருக்கலாம்னா 30-100 வரைக்கும். மாதுளையில எத்தனை ஆண்ட்ரீஷியம் இருக்கலாம்னா 30-100 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கங்க. ரைட். அடுத்தது பிளாசன்டேஷன் பார்த்தோமா. பிளாசன்டேஷன் ஆக்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சில் பிளாசன்டேஷன் தான். அதே மாதிரி ஓவியல் பொறுத்த வரைக்கும் பூனிகா கிரானேட்டத்துல வந்து நமக்கு எவ்வளவு ஓவியல் வரைக்கும் வரலாம் அப்படின்னா, பூனிகா கிரானேட்டத்துக்கு மட்டும் சொல்றேன், கிட்டத்தட்ட நமக்கு
ஒரு 20 இருந்து 50 வரைக்கும் லாக்யூலுக்கு ஒரு லாக்யூலுக்கு 20 இருந்து 50 ஓவியல் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பூனிகா கிரானைட்டத்துல இருக்கும். அதை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு பூனிகா கிரானைட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேரக்டர். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை பூனிகா கிரானைட்டை மட்டும் நமக்கு கேட்டாங்கன்னா ஆக்சுவலா அதோட ஃபார்முலா வந்து என்ன வருதுன்னா actinomorphic bisexual கேலக்ஸ் வந்து 5 to 7 வரைக்கும் இருக்கு. கொரல்லாவும் 5 to 7 வரைக்கும் இருக்கு. ஆண்ட்ரிஷியம் வந்து இன்ஃபினிட்டிவ்ட்டாங்க. ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ். கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் 3 to 7. கைனீசியம் இங்க வந்து இன்ஃபீரியர் ஓவரி. பூனிகா கிரானைட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஃபீரியர் ஓவரி 3 to 7. சின்கார்பஸ் ஒட்டி இருக்கும். இது எல்லாமே பூனிகா கிரானைட்டத்தோட கேரக்டர். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபேமிலி வந்து நமக்கு ஓவர். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேமிலி எது அப்படின்னா லைத்ரேசி, மோரேசி. நெக்ஸ்ட் ஃபேமிலி வந்து நமக்கு மோரேசி ஃபேமிலி. மோரேசி இங்க பார்த்த மாதிரி அடுத்த ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மோரேசி ஃபேமிலி, மல்பெரி அல்லது பீக். பீக்னா அத்தியா, அத்திப்பழம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோரேசின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இது வந்து எந்த ஆர்டர்ல வருதுன்னா ரோசேல்ஸ் ஆர்டருக்கு கீழே வருது. ஆக்சுவலா பெந்தமண்டோக்கர் கிளாசிபிகேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோரேசி அப்புறம் பூனிகா கிரானைட்டம் இதெல்லாம் ஒரே இதுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி பைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பைக்கஸ் கேரிகா, அத்திப்பழம், அப்புறம் மல்பெரி, மோரஸ், இந்த பிரெட் ஃப்ரூட் இது நினைச்சுங்க. இதுக்கு பேரு பிரெட் ஃப்ரூட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டோகார்பஸ் சால்டலிஸ். ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம். என்ன பழம் அப்படின்னா பலாப்பழம். பலாப்பழம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் இது நினைச்சுங்க. ஸோ இதுவும் இதே ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்ன பேப்பர், மல்பெரி, ஓசேஜ் ஆரஞ்சு. பாருங்க என்னென்ன முக்கியமான பீசஸ் இருக்குன்னு. இந்த பிரெட் ஃப்ரூட் கேட்கலாம், ஜாக் ஃப்ரூட் கேட்கலாம், பேனியன், இந்தியன் ரப்பர் ட்ரீ, பைக்கஸ் எலாஸ்டிகா. இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து மோரேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒன்று. ஓசேஜ் ஆரஞ்சுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதை பாருங்க, இது எல்லாமே எதுல வருதுன்னா இந்த மோரேசி ஃபேமிலியில தான் வருது. இதுல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஜெனிரா 1000 பீசிஸ் வரைக்கும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதியில வந்து பறந்து காணப்படுது. இது வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைவான பகுதியில தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பலாப்பழம்லாம் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஏரியாவில் தான் நமக்கு என்ன பண்ணும் பலாப்பழம்லாம் வருது. அதனால கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருந்தால் தான் இது நமக்கு வரும். இதுல வேற நமக்கு இதுல வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்ல எடிபிள் பார்ட் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஜாக் ஃப்ரூட்ல எடிபிள் பார்ட் நம்ம எதை சாப்பிட்றோங்க? ஜாக் ஃப்ரூட்ல பீரியாந்த், அதை நோட் பண்ணி வைங்க. ஜாக் ஃப்ரூட் எடிபிள் பார்ட் அப்படின்னு. ஜாக் ஃப்ரூட்டோடைய எடிபிள் பார்ட்
ஜாக் ஃப்ரூட்டோடைய அதே மாதிரி பொட்டானிக்கல் நேம் கேட்பாங்க. சயின்டிபிக் நேம் ஆர்டோகார்பஸ் ஹெட்டிரோபைலஸ். ஜாக் ஃப்ரூட்டோடைய பலாப்பழத்தோடைய பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இங்க இருக்கு பாருங்க, ஆர்டோகார்பஸ் ஹெட்டிரோபைலஸ். இதுதான் அதோடைய பலாப்பழத்தோடைய பொட்டானிக்கல் நேம். நம்ம ஃபேமஸ் ஜாக் ஃப்ரூட். நம்ம இதெல்லாம் எவ்வளவு கடினமா இருக்கு. இந்த சைனா பீப்புள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பலாப்பழத்தை லைட்டா அப்படி கையிலேயே என்ன பண்றான்னா ப்ரெஸ் பண்றான், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. நம்ம இதுல பாசிபிளே கிடையாது. ரொம்பவுமே என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்கா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். எடிபிள் பார்ட்னு கேட்டாங்கன்னா பீரியாத், தமிழ்ல வந்து பூவியல் வட்டம். இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிடணும். அடுத்தது இந்த ஃபேமிலியோடைய காமன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோரேசியோடைய காமன் நேம் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். மோரேசியோடைய காமன் நேம் பொதுவா மல்பரி ஃபேமிலி அப்படி இல்லைன்னா பிக் ஃபேமிலின்னு கொடுக்குறாங்க. வேற பேரு எதுவும் இல்லை. சரிங்களா, வேற ஃபேமிலி வந்து பேர் எதுவும் ப்ராப்பரா நமக்கு கொடுக்கல. அதனால அதை மட்டும் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி மிஸ்டிலோட் ஃபேமிலின்னு இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிஸ் முன்னாடி ஏதாவது கொடுத்துருக்கேன் மிஸ்டிலோட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பாருங்க. மிஸ்டிலோட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் கொடுக்கலையா? ஓகே ரைட். அதுவும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மிஸ்டிலோட் ஃபேமிலி. ஸோ அடுத்தது இல்லை எனக்கு அது டவுட்டு, நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது எங்கேயோ பேர் மிஸ்டிலோட்டுங்கிற பேர் படிச்ச மாதிரி ஒரு நினைப்பு, அதனால தான் சொன்னேன். நான் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, அடுத்தது வந்து நமக்கு ஆமா லொராந்தேசி தான் மிஸ்டிலோட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அப்ப இது வராது. அப்ப இந்த ஃபேமிலி வராது. கரெக்ட், வெரி குட். அடுத்தது நமக்கு இங்க இதுல இருக்க ஃபைக்கஸ் அத்தி மரம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலம் வளரக்கூடிய ஒரு மரம். வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வேற என்ன இருக்கு? லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிள், ஆல்டர்னேட், ரேர்லி வந்து ஆப்போசிட், அதே மாதிரி எவர் கிரீன். மீடியம் சைஸ் டு லார்ஜ் ட்ரீ வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இலை வந்து நமக்கு தோல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிடிஓல இலை காம்பு இருக்கு. நான் சீத்திங், அந்த சீத்திங் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. சீத்திங்னா என்ன அப்படின்னா இப்படி ஸ்டெம் இருக்குன்னா இப்படி பக்கத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இப்படி ஆர்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சீத்திங் மாதிரி அமைப்பு இருக்காது. எபிவாலெட் பேஸ், பீட்டியோலேட், ஸ்டிப்யூலேட், அதே மாதிரி ஸ்டிப்யூல் வந்து இன்டர்பீட்டியோலார், இன்ட்ராபீட்டியோலார் ரெண்டுமே இருக்கு. ஸ்டிப்யூல் பொறுத்த வரைக்கும் உள்ள வெளியே ரெண்டுலுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி the free or accurate minute or காடசஸ் இது நோட் பண்ணிக்கங்க. அல்லது பர்சிஸ்டன்ட் நிலையானது. இது ரெண்டு மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எபியூல்னேட் பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அடிப்பகுதின்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து எபியுல்வெனேட் அப்படின்னு சொல்றாங்க. எபியுல்வெனேட் அப்படிங்கிறது எபியுல்வெனேட் ஆக்சுவலா நமக்கு அந்த பல்வேனஸ் மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். எபியுல்வெனேட் பேஸ் கரெக்ட் தான். இலை அதைப்பு, சரிங்களா? அப்ப இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி லைட்டா அதைப்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி லீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுதான் அதைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த பல்வனேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும்.
இ பல்வனேட் பேஸ். அப்ப இந்த இடத்துல ஈங்கிறதுக்கு ஆப்சென்ட்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பல்வனேட் பேஸ் அப்படின்னா இலை அதைப்புன்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா முன்னாடி வந்து ஆப்சென்ட்னு அர்த்தம். ஸோ இலை அமைப்பு அந்த அதைப்பு மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காடசஸ். இந்த காடசஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே பனைமரம் இருக்கு இல்லைங்களா? பனைமரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இலைக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காடசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காடசஸ் தமிழ்ல என்ன அப்படின்னா காடசஸ்க்கு வந்து காடசஸ் லீஃப். அதாவது உதிர்ந்த இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தான் காடசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வளர்ந்த பிறகு மிக விரைவில் உதிர்ந்து விடும். சரிங்களா? அது வளர்ந்த பிறகு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிக விரைவில் உதிர்ந்து விடும். நிலைத்து காணப்படும். நிலைத்து காணப்படக்கூடிய இலை அமைப்பு இருக்கு. ஃபைகஸ் எலாஸ்டிகா பொறுத்த வரைக்கும் ஸ்டிபியூல் வந்து லாங் லார்ஜ் யூனிட்டிஃபார்ம் கேப் அரவுண்ட் டு த யங் லீஃப். அதாவது இளம் இலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படுது அப்படிங்கிறாங்க. இதை நோட் பண்ணுங்க, இது கேட்கலாம். ஃபைகஸ் எலாஸ்டிகாவுடைய ஸ்டிபியூல் வந்து வெரி லார்ஜ். அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்களா? இப்ப வந்து இப்படி ஸ்டிபியூல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இலை வந்து இப்படி உருவாகுதுன்னு வச்சுங்க. இப்படி இலை உருவாகுதுன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்டிபியூல் எப்படி தெரியுதுங்கிறாங்க, ஒரு கேப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குமா. யங் லீவ்ஸ்ல வந்து என்ன பண்ணுது, ஒரு தொப்பி மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ஃபைகஸ் எலாஸ்டிகாவில் இருக்கு. ஃபைகஸ் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் லாமினா என்டையர். அதே மாதிரி மோரஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டென்டேட் அப்படின்னு சொல்றாங்க. பல் வரிசை மாதிரி என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த எட்ஜ்ல இப்படி பல் வரிசை மாதிரி என்ன பண்ணுன்னா காணப்படும். இதை டென்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பால்மேட்லி லோப்டு, அதாவது அங்கை வடிவ இலை, போரோசோனியட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல. சிஸ்டோலித் பாருங்க, இது நமக்கு கேட்கலாம். சிஸ்டோலித் வந்து நம்ம பொதுவாகவே வந்து முக்கியமான ஒண்ணு, நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த அத்தி மரத்துல இருக்கு. அதாவது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா சிஸ்டோலித் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிஸ்டோலித் நமக்கு ஏற்கனவே பல தடவை கேட்டிருக்காங்க. சிஸ்டோலித் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். இதுக்கு இன்னொரு மாற்று பேர் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன மாற்று பேருங்கிறத விட இன்னொரு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா ராபிட்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு பேர் என்னங்க ராபிட்ஸ் அப்படின்னா கால்சியம் ஆக்சிலேட். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுங்க. ராபிட்ஸ்னா கால்சியம் ஆக்சிலேட். இதே வந்து சிஸ்டோலித்னா கால்சியம் கார்பனேட். இதை பார்த்து வச்சுங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அப்ப மைனர் லீஃப் வெயின் வித்தவுட் சிலிக்கால வராது. கால்சியம் ஆக்சலேட். சிலிக்காலாம் கிடையாது, கால்சியம் ஆக்சலேட். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா லீஃப் வெயின் வித்தவுட் ப்ளோயம். சரிங்களா? லீஃப் வெயின் பொறுத்த வரைக்கும் ப்ளோயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரேஞ்ச் ஆகலங்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்வர்சல்ல. எக்ஸாம்பிள் ஃபைகஸ் மாக்லோரா, இது ரெண்டுலயும். அடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் வந்து டைட்லி அக்ரிகேட்டட் ஃப்ரூட்டுங்க. இங்க இருக்கக்கூடிய ஃப்ரூட் என்ன அப்படின்னா திரள்கனி அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்தது. நீங்க அத்திப்பழம் பாத்தீங்கன்னா தெரியும். பழத்துல வந்து சீத்தாப்பழத்துல இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த கண்டிஷன் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு அக்ரிகேட்டட் ஃப்ரூட். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட்டரி தனி மலர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸ்பைக் நமக்கு ஹெட், அம்பல், கேக்கின், ஐபோந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ். ஏன்னா வந்து ஃபைகஸ்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னால ஐபோந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான்.
இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி, ரெமிஃப்ளோரி, காலிஃப்ளோரி அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இப்போ காலிஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே வந்து நமக்கு காலிஃப்ளோரி அப்படிங்கிற அமைப்பு வந்து அரேஞ்சா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல ஐபோந்தோடியம் தான் ஹை ஸ்பெஷலைஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். இது வந்து ஃபைக்கஸ்ல மட்டும் இருக்கும். சரிங்களா? இது எப்படி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, கப்பு மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கப்ல என்ன சொல்றாங்க, ஃபீமேல் ஃப்ளவர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அடிப்பகுதியில இருக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடியதுல, ஸோ இங்க இருக்கக்கூடியது இந்த பகுதியில இருக்கக்கூடியது எல்லாமே ஃபீமேல் ஃப்ளவர், அதாவது பேஸ். அப்புறம் இங்க மேல இருக்கக்கூடிய இந்த வாய் பகுதி, இதுதான் வந்து வாய் பகுதி. இந்த டிப்பு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃப்ளவர் இருக்கும் அப்படின்னா நமக்கு மேல் ஃப்ளவர் அப்படிங்கறது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ சம் ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பைசெக்சுவல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வாய் பகுதியில மேல் ஃப்ளவரும் அடிப்பகுதியில ஃபீமேல் ஃப்ளவரும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோனோசியஸ், டயேசியஸ்க்கு எக்ஸாம்பிள் மோரஸ். சரிங்களா? இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்ம சண்டே கிளாஸ் பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புதன்கிழமை வந்து நம்ம மீதி டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் நான் டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வீடியோ அரேஞ்ச் பண்ணி நான் போட்டு வரேன். ஏன்னா நாளைக்கு டெஸ்ட் கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணணும். டைம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபேமிலி கூட புதன்கிழமை நம்ம டெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ நாம இது வரைக்கும் இதில் 2.5 ஃபேமிலி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும். அப்போ 2 ஃபேமிலி என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 8 ஃபேமிலி டெஸ்ட் எழுதலையோ அதை என்ன பண்ணிருங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதை வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் வருது நம்ம கொஸ்டின் கேட்குறோமோ அதை எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிருங்க, தரவா படிச்சிருங்க. ஓகேங்களா? காமன் நேம்ல இருந்து எல்லாமே. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். படிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா?